நண்பர்களே, உங்களை இந்த ஆழ்ந்த அலசலுக்கு வரவேற்கிறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க தினமும் குடிக்கிற ஒரு சாதாரண இஞ்சி டீ உங்களோட பொருளாதார நிலையே அளக்கிற ஒரு கருவியா மாறினா எப்படி இருக்கும்? அட, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா. இன்னைக்கு நாம எந்த உலக வங்கி அறிக்கையோ இல்ல பங்குச்சந்தை நிலவரத்தையோ பத்தி பேச போறதில்ல. கொழம்புல வாழ்ற கார்த்திக் அப்புறம் ஜனனி, இவங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்த ஒரு நிஜ வாழ்க்கை உரையாடல தான் நாம இன்னைக்கு அலச போறோம். கண்டிப்பா. மேலோட்டமா கேக்கும்போது இது ஏதோ 2 நண்பர்கள் உட்கார்ந்து தங்களோட அன்றாட கஷ்டங்கள பத்தி புலம்புற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆமா. ஆனா கொஞ்சம் உற்று கவனிச்சீங்கன்னா இது ஒட்டுமொத்த நடுத்தர வர்க்கமும் சந்திச்சுட்டு வர ஒரு பெரிய பொருளாதார போராட்டத்தை காட்டுற கண்ணாடி அப்படிங்கிறது புரியும். நிச்சயமா. அதாவது உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் ஒரு சாமானியனோட சாப்பாட்டு தட்டுல எப்படி கை வைக்குதுன்னு இந்த உரையாடல் ரொம்ப துல்லியமா காட்டுது. ஆமா, அந்த உரையாடலோட ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. கார்த்திக் ஒரு பெரிய பெருமூச்சோட பேச ஆரம்பிக்கிறாரு. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மின்சார கட்டணத்தை மறுபடியும் ஏத்த போறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு தான் அந்த பெருமூச்சுக்கு காரணம். கரெக்ட். அத கேட்ட உடனே ஜனனி சொல்றாங்க, இது ஏதோ ஏப்ரல் ஃபுல் ஜோக்குன்னு நினைச்சேன் அப்படின்னு. ஆனா அது ஜோக் இல்லையே. அதாவது 180 யூனிட்டுக்கு மேல கரண்ட் பயன்படுத்துறவங்களுக்கு 25% வரை கட்டணம் அதிகரிக்க போகுதாம். இப்போ இந்த 180 யூனிட் அப்படிங்கிற கணக்கு எனக்கு கொஞ்சம் தந்திரமா படுது. அது தந்திரமான கணக்கு தான். ஏன்னா கொழும்புல போயிருக்கிற வெயிலுக்கு 180 யூனிட்டுக்குள்ள ஒரு குடும்பம் கரண்ட் பயன்படுத்துறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒண்ணு. ஆமா, நிச்சயமா சாத்தியம் இல்ல. இந்த கோடைக்கால வெக்கைய சமாளிக்க ஒரு ஏசி இல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் பயன்படுத்தினாலே அந்த அளவையே தாண்டிடும். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏசி அப்படிங்கிறது இனிமே ஒரு சொகுசு பொருளோ இல்ல ஆடம்பரமோ கிடையாது. அது ஒரு அடிப்படை தேவையா மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி. அது நகர வாழ்க்கையில உயிர் வாழுதலுக்கான ஒரு அடிப்படை தேவை. எனக்கு இங்கே தோன்ற ஒரு ஒப்பீடு என்னன்னா, இது நாம கட்டாயம் கட்டியே தீர வேண்டிய ஆனா தொடர்ந்து விலை ஏறிக்கிட்டே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் மாதிரி இருக்கு. நல்ல ஒப்பீடு. இப்போ நெட்ஃபிளிக்ஸ் கட்டணம் அதிகமானா நாம அந்த சந்தாவை கேன்சல் பண்ணிட்டு அமைதியா இருந்ததலாம். ஆனா வீட்டுக்கு வர்ற கரண்ட்டை அப்படி கேன்சல் பண்ண முடியுமா? கார்த்திக் சொல்றாரு, போன மாசம் 15,000 ரூபாயா இருந்த அவரோட கரண்ட் பில் இனி 20,000 ரூபாயை தொட்டுடுவோம் அப்படின்னு. அட கடவுளே. நண்பர்களே, நீங்களும் உங்க மாதாந்திர பட்ஜெட்டை போடும்போது இதே மாதிரி ஒரு இக்கட்டான நிலையை உணர்ந்திருப்பீங்க இல்லையா? தட்டுவப்பத்தை சமாளிக்கவே ஒரு மனுஷன் தன் உழைப்புல இவ்வளோ பெரிய தொகையை கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான முரண்பாடா இருக்கு. நீங்க சொன்ன அந்த சப்ஸ்கிரிப்ஷன் உதாரணம் மிக சரியான பொருத்தம். இதத்தான் பொருளாதாரத்துல நெகிழ்ச்சியற்ற தேவை, அதாவது இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓ, சரி சரி. அதாவது ஒரு பொருளோட விலை எவ்வளவு அதிகரிச்சாலும் மக்களால் அதை பயன்படுத்துறத ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே குறைக்கவே முடியாது. இது மக்களோட பொருளாதார அடித்தளத்தை எப்படி ஆட்டங்காண வைக்குது பாருங்க. ஆமா, சம்பளத்தோட பெரும்பகுதி இது போல தவிர்க்க முடியாத அடிப்படை தேவைகளுக்கே போயிடுச்சுன்னா அவங்க எப்படி சேமிக்க முடியும்? அதுதான் பிரச்சனை. எதிர்காலத்துக்காக எப்படி திட்டமிட முடியும்? இதுக்கு நடுவுல ஜனனி ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. அது கேட்க நகைச்சுவையா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற வலி ரொம்ப பெருசு. ஆமா, போட்ட டீ ஆறுவதற்குள்ள குடிச்சிடுங்க, மறுபடியும் சூடுபடுத்தினா சமையல் கேஸ் வீணாயிடுன்னு சொல்றாங்க. ஒரு மனுஷன் சூடா ஒரு டீ குடிக்கிறது கூட கேஸ் விலைய கணத்து பண்ணி செய்ய வேண்டிய ஒரு அபாயகரமான செயலா மாறிடுச்சு. இது பொருளாதார நெருக்கடியோட ஒரு பெரிய உளவியல் தாக்கமும் தான் சொல்லணும். கண்டிப்பா. இந்த அடிப்படை தேவைகளுக்கான கட்டண உயர்வு மக்களோட சிந்தனை முறையையே முற்றிலுமா மாத்திடுது. ஒரு காலத்துல இந்த மாசம் எவ்ளோ சேமிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்த நடுத்தர வர்க்கம் இப்போ எதையெல்லாம் செலவழிக்காம தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தற்காப்பு மனநிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஆமா, இந்த மனநிலை மாற்றம் ஒரு சமூகத்தோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப பெரிய தடை. இப்போ இந்த அன்றாட செலவுகளான கரண்ட், கேஸ் இதுவே கழுத்தை நெரிக்கும் போது சொந்த வீடு வாங்குற கனவு என்னாகும்? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். கார்த்திக் தன்னோட வீட்டு கடனை பத்தி பேசுற இடம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வீட்டு கடனுக்கான வட்டி விகிதம் 16லிருந்து 18% வரைக்கும் மிக உயர்ந்த அளவிலேயே நீடிக்குதான். என்னது, 18%? ஆமா, மாசந்தோறும் தான் கட்டுற தவணைத் தொகையில பெரும்பகுதி வெறும் வட்டிக்கே போகுதுன்னும் அசல்ல எந்த மாற்றமும் இல்லைன்னும் கார்த்திக் ரொம்ப விரக்தியோட சொல்றாரு. அப்போ வாழ்க்கை முழுக்க வட்டி கட்டிட்டே இருக்க வேண்டியதுதானா? அதுதான் நடக்குது. உலகத்திலேயே வீடு வாங்குறதுக்கு ரொம்ப கடினமான நகரங்கள்ல கொழம்பும் ஒண்ணு அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையா அவர் சுட்டிக்காட்டுறாரு. ஒரு சாதாரண உழைக்கும் வர்க்க மனுஷன் தன்னோட வாழ்நாள் முழுக்க உழைச்சாலும் சொந்தமா ஒரு சொத்தை உருவாக்க முடியாத நிலை அங்க இருக்கு. உண்மைதான். ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, நான் காலேஜ்ல படிச்ச பொருளாதார விதிகள் இங்க இடிபடுதே.
என்ன சொல்றீங்க? அதாவது வட்டி விகிதம் அதிகமா இருந்தா மக்கள் பேங்க்ல கடன் வாங்குறது குறையும். கடன் வாங்குறது குறைஞ்சா வீடுகளுக்கான தேவை சந்தையில குறையும். தேவை குறைஞ்சா வீடுகளோட விலையும் குறையணும்ல. இதுதானே அடிப்படை பொருளாதாரம். கரெக்ட். ஆனா கொழும்புல வட்டியும் உச்சத்துல இருக்கு, அதே சமயம் வீடுகளோட விலையும் விண்ண முட்டுது. இது எப்படி சாத்தியம்? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப நுட்பமானது. நீங்க சொல்ற அந்த அடிப்படை பொருளாதார விதி உள்ளூர் மக்களோட வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு மூடிய சந்தைக்கு தான் பொருந்தும். ஓஹோ, ஆனா கொழும்பு அப்படி இல்லையா? நிச்சயமா இல்ல. கொழும்பின் ரியல் எஸ்டேட் சந்தை அப்படிப்பட்டது கிடையாது. அங்க வருமானத்துக்கும் சொத்து மதிப்புக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய இடைவெளி உருவாகிடுச்சு. கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஏன் அந்த இடைவெளி வருது? அதாவது கொழும்புல கட்டப்படுற அபார்ட்மெண்ட் விலைய அங்க வேலை செய்யற சாதாரண மக்களோட மாத சம்பளம் தீர்மானிக்கிறதில்ல. வேற யாரு தீர்மானிக்கிறா? வெளிநாடுகள்ல வசிக்கிற இலங்கையர்கள் பண்ற முதலீடுகள், அப்புறம் கணக்குல காட்டப்படாத பணத்தோட புழக்கம், இறக்குமதி செய்யப்படுற கட்டுமான பொருட்களோட அபரிமிதமான விலையேற்றம், இது எல்லாம் தான் வீடுகளோட விலையை தீர்மானிக்குது. அட கடவுளே! ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு கொழும்புல வீடு வாங்குறது லாபகரமான முதலீடா தெரியலாம். ஆனா உள்ளூர்ல உழைக்கிற கார்த்திக் மாதிரி ஆட்களுக்கு அது எட்டாக்கணியாகிடுது. அப்போ வட்டி விகிதம் 18% இருந்தாலும் வீடுகளோட விலை குறையறதே இல்ல. ஆமா, அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு முழு தலைமுறையுமே சொந்த வீடு அப்படிங்கிற கனவை மறந்துட்டு நிரந்தர வாடகைதாரர்களாகவே வாழ பழகிடுறாங்க. ரொம்ப கொடுமையான விஷயம் இது. உள்ளூர் மக்களுக்காக கட்டப்படுற வீடுகளோட விலைய வெளியூர்காரணிகள் தீர்மானிக்குது. அதனால சொந்த வீடு ஒரு கானல் நீரா மாறிடுது. ஆமாங்க. சரி, சொந்த வீடு தான் வாங்க முடியல, வாடகை வீட்ல இருந்துகிட்டாவது நிம்மதியா அன்றாட 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு பார்த்தா அங்கேயும் பணவீக்கம் தன் கோர முகத்தை காட்டுது. நிச்சயமா. ஜனனி சந்தை நிலவரத்தை பத்தி பேசும்போது கத்திரிக்காய், வெங்காயம் இதோட விலையெல்லாம் தலை சுற்ற வைக்குதுன்னு சொல்றாங்க. உணவுப் பொருட்களோட விலையேற்ற அப்படிங்கிறது பணவீக்கத்தோட ரொம்ப நேரடியான தாக்குதல். அது வெறும் எண்களோட மாற்றம் கிடையாது. கரெக்ட். அது மக்களோட தட்டுகள்ல இருக்கிற உணவோட அளவையும் தரத்தையும் நேரடியா குறைக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத திருடன். உண்மைதான். ஒரு நாட்டோட பொருளாதார சரிவை சந்தையில விற்கப்படுற காய்கறிகளோட விலையில தான் சாமானிய மக்கள் உணர்றாங்க. இப்போ பொருளாதார வல்லுநர்கள் பணவீக்கத்தை கணக்கிட பிக்மேக் இண்டெக்ஸ்னு ஒரு முறையை பயன்படுத்துவாங்க. ஆமா, மெக்டொனால்ட்ஸ் பர்கர் விலைய வச்சு அளவிடுவாங்க. கரெக்ட். ஆனா குழும்பின் தற்போதைய நிலையை பார்த்தா நாம ஒரு இஞ்சி டீ இண்டெக்ஸ் உருவாக்கலாம் போல இருக்க. ஆஹா, ஆமா. ஜனனி சொல்றாங்க, ஒரு சாதாரண இஞ்சி டீ இப்போ 100 ரூபாய் ஆகிடுச்சான். நண்பர்களே, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு உழைக்கிற மனுஷன் காலையில வேலைக்கு போற அவசரத்துல தெருவோர கடையில நின்னு ஒரு டீ குடிக்கிறது கூட இவ்வளவு விலை உயர்ந்ததா மாறுனா அவங்க எங்க போவாங்க? அந்த இஞ்சி டீ இண்டெக்ஸ் உதாரணம் ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனை. இதுதான் அடித்தட்டு மக்களோட உண்மையான நிலை. ஜனனி இன்னொரு விஷயத்தையும் அங்க குறிப்பிடுறாங்க. என்னது? முன்னாடி 150 ரூபாய்க்கு ஒரு நல்ல சாப்பாடு பார்சல் கிடைக்கும். ஆனா இப்போ 400 ரூபாய் கொடுத்தாலும் தரமான சாப்பாடு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அடா, இது பணவீக்கத்தோட 2 வெவ்வேறு பரிமாணங்களை நமக்கு காட்டுது. ஒன்னு நேரடியாக விலை உயருது, இன்னொன்னு அளவு குறைப்பு மற்றும் தரக்குறைப்பு. அதாவது ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் அண்ட் ஸ்கிம்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இந்த அளவை குறைக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சிக்க முடியுது. பிஸ்கட் பாக்கெட் விலை அதேதான் இருக்கும், ஆனா உள்ள இருக்கிற பிஸ்கட்டுகளோட எண்ணிக்கையை குறைஞ்சிருக்கும். இது பலருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்த தரக்குறைப்பு எப்படி செயல்படுது? உணவோட தரம் ஏன் திடீர்னு குறையணும்? ரொம்ப சரியான கேள்வி. 400 ரூபாயா விலைய ஏத்துன பிறகும் அந்த உணவக உரிமையாளரால ஏன் தரமான சாப்பாட்டை கொடுக்க முடியலன்னு யோசிச்சு பாருங்க. விலைவாசி உயர்வுதானா? ஆமா, அவருக்கு தேவையான சமையல் எண்ணெய், மசாலா பொருட்கள், காய்கறிகள்னு எல்லாவற்றோட விலையும் 2-3 மடங்கா உயர்ந்துடுச்சு. மேலும் விலையை ஏத்தினா வாடிக்கையாளர்கள் வரமாட்டாங்க அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்கு. ஓ, அதனால அவர் என்ன பண்ணுவாரு? நல்ல தரமான எண்ணெய்க்கு பதிலா மலிவான பாமாயில பயன்படுத்துவாரு. தரமான அரிசிக்கு பதிலா பழைய இல்ல மலிவான அரிசிய போடுவாரு. கிரேவில முந்திரிக்கு பதிலா வேர்க்கடலை அரைச்சு ஊத்துவாரு. இதுதான் தரக்குறைப்பு. அநியாயம். நுகர்வோர் அதிக பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிற பொருளோட தரமும் அளவும் குறைஞ்சுகிட்டே போகுது. இது மக்களோட ஆரோக்கியத்தை எவ்வளவு கடுமையா பாதிக்கும்னு நினைச்சு பாருங்க. விலைவாசி விண்ண தொடுது, வாங்குற உணவோட தரமும் அதல பாதாளத்துக்கு போகுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மக்கள் தங்களோட வாழ்க்கை முறையில என்னென்ன அதிரடி மாற்றங்களை செய்றாங்க? ஆமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜனனியும் கார்த்திக்கும் பேசிக்கிறத கேட்கும்போது அவங்க தங்களோட சின்ன சின்ன ஆசைகளை கூட எப்படி பலியிடுறாங்க அப்படிங்கிறது தெளிவா புரியுது.
வெள்ளிக்கிழமை இரவு வந்தாலே ஏதாவது ஒரு ஆப்ல சாப்பாடு ஆர்டர் செய்யறது பெரும்பாலான நகரவாசிகளோட வழக்கம். ஆமா, வீக்கெண்ட் வந்தாச்சுன்னு ஒரு கொண்டாட்டம். கரெக்ட். ஆனா அவங்க அதை முற்றிலுமா நிறுத்திட்டாங்க. ஏன்னா ஜனனி சொல்றாங்க, 2 பேர் சேர்ந்து ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் செய்தாலே வரிகளோட சேர்த்து பில் 7000 ரூபாய தாண்டிடுதான். 7000 ரூபாயா? ஒரு நேர சாப்பாட்டுக்கா? ஆமா, அதனால வெள்ளிக்கிழமை இரவுகள்ல கொத்துரொட்டி சாப்பிட அந்த சின்ன ஆசைய கூட அவங்க கைவிடுறாங்க. வீட்லயே சமைப்பதன் மூலம் அந்த 7000 ரூபாயில ஒரு வாரத்துக்கான சாப்பாட்டை ஓட்ட முடியும்னு அவங்க கணக்கு போடுறாங்க. ம் நெருக்கடியான நேரங்கள்ல மனுஷங்க தங்களை எப்படி தகவமைச்சுக்கிறாங்க, அதாவது எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நாம் அன்றாட எடுக்கிற மித சாதாரண முடிவான இன்னைக்கு நைட் என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறது கூட இப்போ ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தோட வரவு செலவு கணக்கு மாதிரி மாறிடுச்சு. உண்மைதான். நண்பர்களே, ஒரு காலத்துல உணவு அப்படிங்கிறது கொண்டாட்டமா இருந்துச்சு. ஆனா என்றைக்கோ அது ஒரு கணித பிரச்சனையா மாறிடுச்சு. அதிலும் கார்த்திக் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? அவரு இனி ஒரு பட்ஜெட் கிங்கா மாற போறாராம். கீத் சூப்பர் மார்க்கெட் விலையையும் லோக்கல் மார்க்கெட் விலையும் ஒப்பிட்டு பார்க்க அவர் ஒரு செயற்கை நுண்ணறிவு ஆப்பை, அதாவது ஒரு ஏஐ ஆப்பை உருவாக்க போறாராம். ஆஹா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரோட மூளை நெருக்கடியான நேரத்துல எப்படி வேலை செய்து பாருங்க. தன் கையில இருக்கிற தொழில்நுட்ப அறிவை வச்சு இந்த பொருளாதார சூழல்ல இருந்து தப்பிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட வெளிப்பாடுதான் அது. இது எனக்கு ஆச்சரியமாவும் அதே சமயம் ரொம்ப வேடிக்கையாவும் இருக்கு. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நாம விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்பவும் கடினமான மருத்துவ பரிசோதனைகளை செய்யவும் பயன்படுத்துற ஏஐ அப்படிங்கிற அதிநவீன தொழில்நுட்பத்தை கார்த்திக் எதுக்கு பயன்படுத்த நினைக்கிறாரு? எந்த கடையில வெங்காயம் மலிவா கிடைக்கும்னு கண்டுபிடிக்க. ஆமா, இது கேட்கறதுக்கு சிரிப்பா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி உள்ள நிஜம் ரொம்ப கசப்பானது. தொழில்நுட்பத்தை வெறும் ஆடம்பரத்துக்காகவோ இல்ல பொழுதுபோக்குக்காகவோ இல்லாம அன்றாட பிழைப்புக்கான ஒரு ஆயுதமா பார்க்க தொடங்குற நிலைக்கு நடுத்தர வர்க்கம் தள்ளப்பட்டிருக்கு. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. அவங்க ஏதோ பங்குச் சந்தையில முதலீடு செய்ய ஏஐய பயன்படுத்தல, அன்றாட காய்கறி வாங்க பயன்படுத்துறாங்க. கார்த்திக் மற்றும் ஜனனியோட இந்த உரையாடல் முழுவதும் தப்பி பிழைப்பதற்கான உத்திகளால் நிரம்பியிருக்கு. அவங்க தங்க செலவுகளை குறைக்கிறாங்க, ஆசைகளை சுருக்கிக்கிறாங்க, தொழில்நுட்பத்தோட உதவிய நாடுறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னால இருக்கிறது எப்படியாவது இந்த மாசத்தை ஓட்டிடணும் அப்படிங்கிற ஒரு தவிப்பு மட்டுமே. இந்த முழு உரையாடலையும் ஆழமா பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது. கொழும்புல வாழ்க்கை செலவு அப்படிங்கிறது வெறும் எண்களோட ஏற்ற இறக்கம் மட்டும் இல்ல. அது ஒரு தொடர்ச்சியான உளவியல் போராட்டம். கண்டிப்பா. வெள்ளிக்கிழமை நைட்டு கொத்துரொட்டி சாப்பிடுற அந்த சிறு சந்தோஷங்களை இழக்கிறது, ஒரு கப் டீய அது சூடு ஆறுவதற்குள்ள குடிச்சிட துடிக்கிறது, சொந்த வீடு அப்படிங்கிற கனவு காணல் நீரா மாறுவதை பார்த்து பெருமூச்சு விட்டுறது, காய்கறி வாங்க ஆப் உருவாக்குறதுன்னு இது எல்லாமே எண்களுக்கு பின்னால வாழ்ற ரத்தமும் சதையுமான மனுஷங்களோட வலிகள். சரியா சொன்னீங்க. பொருளாதார கொள்கைகளை உருவாக்குறவங்க இந்த புள்ளி விவரங்களுக்கு பின்னால இருக்கிற உண்மையான மனித வலிய புரிஞ்சுக்கணும். ஆமா, வெறும் வட்டி விகிதத்தை மாத்துறதோ கரண்ட் பில்லை ஏத்துறதோ எண்கள்ல ரொம்ப சுலபமானதா தோணலாம். ஆனா அது தரையில வாழ்ற மனுஷங்களோட வாழ்க்கையை எப்படி நிலைகுலைய செய்யுது அப்படிங்கறத இந்த உரையாடல் நமக்கு அப்பட்டமா உணர்த்துது. ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது உலக வங்கியின் அறிக்கைகள்ல இல்ல, அது கார்த்திக் அப்புறம் ஜனனி மாதிரி சாமானியர்களோட சமையல் அறைகள்ல தான் இருக்கு. அருமையா சொன்னீங்க. நண்பர்களே, நாம இந்த ஆழ்ந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். கார்த்திக் மற்றும் ஜனனியோட இந்த உரையாடல் மூலமா ஒரு நகரத்தோட நடுத்தர வர்க்கம் சந்திக்கிற அன்றாட போராட்டங்களை நாம ரொம்ப விரிவா பார்த்தோம். இப்போ உங்ககிட்ட ஒரு சிந்தனைய, ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். ஒரு நகரத்தோட பொருளாதாரத்தை இயக்குற முக்கிய இயந்திரமே நடுத்தர வர்க்கம் தான். அப்படிப்பட்ட நடுத்தர வர்க்கம் தங்களோட அன்றாட காய்கறி விலையை ஒப்பிட்டு பார்க்கவே ஏஐய நாட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும்போது, எதிர்காலத்துல அந்த நகரத்தோட கலாச்சாரமும் வாழ்வாதாரமும் துடிப்பான தன்மையும் என்னவாகும்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. மக்கள் தங்களோட பிழைப்புக்காக மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கும்போது கலை, இலக்கியம், கொண்டாட்டம் ஒரு நகரம் தன்னோட உயிரோட்டத்தை முற்றிலுமா இழந்துடாதா? இது வெறும் தற்காலிக பொருளாதார சிக்கலா, அல்லது நகர வாழ்க்கையோட எதிர்காலமே இப்படி ஒரு இருண்ட பாதையில தான் அமைய போகுதா? இதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த அலசல்ல சந்திப்போம்.